திமுக மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க முஸ்லீம்கள், தமிழ்நாட்டு முஸ்லீம்கள். நம்மளை இவங்க எப்போவுமே காப்பாற்றுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து புரிய ஆரம்பிக்குது. இல்லை, இவங்க வெளி வேஷத்துக்காக தான் நம்மளை தூண்டி விட்டு நம்மளை அடிச்சுக்க விட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க, குளிர் காயிறாங்க ஓட்டுக்காக. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த உலேமா கவுன்சில். மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த தமிழ்நாடு சுன்னத் ஜமாத், இவங்க அந்த அமைப்பினர் ஒன்றா சேர்ந்து இந்த தடவை திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது. எங்கே போய் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க? நாம் தமிழர் கட்சி. இஸ்லாமியர்கள் ஆதரவு என்பது பெரிதாக இல்லை, எங்கேயோ ஆங்காங்கு 1-2 அப்படி இருக்கிறதானே தவிர ஒரு அமைப்பு ரீதியாக நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஆதரவுன்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நடக்கலை. முதல் முறையாக நடந்துட்டோம் இந்த தேர்தலுக்கு முன்னால். 2 முக்கியமான பிரிவுகள், ஒன்று உலேமாக்கள், ஒன்று சன்னி, அதாவது சுன்னத் பிரிவினர். இவங்க நாம் தமிழர் ஆதரிக்கிறாங்க என்பது முதல் முறையாக நிகழ்வது. இப்போ இது எங்கிருந்து வருதுன்னா திமுகவிலிருந்து தான் நகர்ந்து நாம் தமிழரை நோக்கி வருகிறது. திமுக இத்தனை நாள் நம்பி இருந்த அந்த சிறுபான்மையினரில் குறிப்பாக இஸ்லாமியர் ஓட்டு, ஏன்னா அந்த இஸ்லாமியர் ஓட்டில் பெரும்பான்மை ஏறத்தாழ 80-90% அந்த சன்னி முஸ்லீம். அவங்க எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போகிறாங்கன்னு. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை வந்த கணிப்புகள், கருத்து கணிப்புகளில் சீமான் 10% வாங்குவார், 12% வாங்குவார், ஏதோ ஒரு 8-12 வாங்குவார், ஏதோ இது இன்னும் கூடும். ஏன்னா இதுவரை சிறுபான்மையினர்னா திமுக கூட்டணி தான் போவாங்கன்றதுல இல்லாமல் இஸ்லாமியர்கள் நாம் தமிழருக்கு வருவாங்க அப்படிங்கிறது நடக்காத யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம். அது நடந்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எவ்வளோ தூரம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது. அரசியல்களோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். நாம் தமிழர் கட்சி இந்த வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ராஷ்டிரிய உலமா கவுன்சிலும் அப்புறம் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பும் இந்த தேர்தலில் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்களை சந்தித்தோம், பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? அதாவது உலேமா அப்படிங்கிறது முஸ்லீமில் ஒரு ஒரு மதகுரு மாதிரி, மௌல்வின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரிவில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ராஷ்ட்ரிய அப்படின்னு சொல்லும்போது இது தேசிய லெவலான, அதில் அவங்க தமிழ்நாட்டிலையும் அந்த உலேமாக்கள் அப்படின்னா அந்த முஸ்லீம் பிரிவுகளில் மசூதிகளில் நம்ம கோயிலில் அர்ச்சகர்னு சொல்கிற மாதிரி, இல்லை ஒரு மதகுருன்னு சொல்கிற மாதிரி உலேமாக்கள் அவங்க சொல்கிறபடி அந்த மசூதியில் இருக்கிறவங்களாம் அந்த உலேமா சொல்கிறபடி கேட்பாங்க. இவங்க இப்போது வழக்கமாக இவங்க எல்லாருமே திமுகவை நோக்கி தான் செல்வார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. ஏன்னா திமுக சும்மா ஒரு பேருக்கு தான் சிறுபான்மையினருக்கு அவங்க பாதுகாப்புன்னு சொல்லி அப்பப்போ பேசுறது தான் செய்கிறாங்க. அதாவது இந்துக்களோட நமக்கு இந்த சேவல் சண்டை மூட்டி விடுற மாதிரி கொம்பு சீவி விடுறது தான் பண்ண. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு? இந்துக்கும் முஸ்லீமும் யாருக்கும் அந்த தீபத்தூணில் பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற இஸ்லாமியர்லாம் சொல்கிறான், தீபத்தூணில் ஏதுனா எங்களுக்கு என்ன, தர்காவுக்கு வெளியில் இருக்குது, அவங்க கோயில் அது சம்மந்தப்பட்ட தீபத்தூணை அங்கே போய் ஏற்றிட்டு போகிறாங்க, எங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் ஏன் நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் சட்ட அமைச்சர் நாங்கள் தான் 144 போட சொன்னோன்னு சொல்லி மாட்டிக்கிட்டார். நீதிமன்றம் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கு கலெக்டரை, உனக்கு யார் போட சொன்னாங்க சொல்லுன்னு. அவர் கலெக்டர் பயந்துட்டு சொல்ல வேலை போயிடுமோன்னு. மார்ச் 18 வருது ஏறிங்க. ரகுபதி அமைச்சர், சட்ட அமைச்சர், அவர் சொல்கிறாரு இதே பழக்கமாக போய்டுன்னு சொல்லி நாங்கள் தான் போட சொன்னோம். அப்போ நீதிமன்றம் கலெக்டர்கிட்ட கேட்ட கேள்வி கலெக்டர் பயந்துட்டு போல் சொல்ல ரகுபதி வளரிட்டார் எங்கேயோ ஒரு மீட்டிங்கில். இப்போ அவரையும் அதில் அவதூறு வழக்கில் சேர்க்கணும்னு சொல்லி பெடிஷன்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. நம்ம எதுக்காக சொல்லணும்னா இந்து முஸ்லீம் அடிப்படையில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையே இல்லாமல் தான் இருக்கா. அவன் தர்கா விழானா இவன் கோஆப்ரேட் பண்ணுறான், இவனுடைய ஏதோ ஒரு திருவிழா, முருகன் கோயில் திருவிழானா அவன் கோஆப்ரேட் பண்ணுறான். இப்போ மூட்டி விடுறது யார்? திமுக.
திமுக, அதாவது அரசு என்ற பெயரில் இப்போ தான் அதுதான் நிலுவையில் இருக்குது. பதில் சொல்லலைன்னா நாங்கள் அரசை எல்லா அறநிலை அந்த அறங்காவலர்கள் பேரில் எல்லாரையும் வழக்கில் சேர்ப்பேன்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கார், ஹைகோர்ட் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன். எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ திமுக மீது ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க முஸ்லீம்கள், தமிழ்நாட்டு முஸ்லீம்கள். நம்மளை இவங்க எப்போவுமே காப்பாற்றுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது புரிய ஆரம்பிக்குது. இல்லை, இவங்க வெளி வேஷத்துக்காக தான் நம்மளை தூண்டி விட்டு நம்மளை அடிச்சுக்க விட்டு இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க, குளிர் காயிறாங்க ஓட்டுக்காக. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த உலேமா கவுன்சில். மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன அந்த தமிழ்நாடு சுன்னத் ஜமாத், அது யார் அப்படின்னா அந்த ஜமாத்துகள் அப்படின்னு சொன்னால் சன்னி முஸ்லீம்கள், அது சுன்னின்னு சொல்லுவாங்க, சன்னி முஸ்லீம்கள் அது அந்த வார்த்தையை சில பேர் அதை தவிர்த்து சன்னின்னு சொல்லுவாங்க. சுன்னத்து செய்பவர்கள் அதனால் அந்த பெயரை அந்த சன்னி முஸ்லீம்கள் எப்பவுமே வழக்கமாக திமுக பக்கம்தான் ஓட்டு போடுவாங்க. பாஜக ஏன்னா அந்த சன்னி முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் 80% 90% சன்னி முஸ்லீம்கள். புரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம பேசியிருக்கோம், ஒரு மாதம் முன்னால் மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிர்லா அவருடைய பரிந்துரையின் பேரில் உசேன் முகைதீன் என்ற தியோபந்துங்கிற ஒரு பிரிவை சேர்ந்த முஸ்லீம் பிரிவு, அது சிறுபான்மை. இப்போ நம்ம ஜாதி சொல்கிறோம்ல, அது மாதிரி முஸ்லீமில் சன்னி இருக்காங்க, ஷியான்னு இருக்காங்க. சன்னி எங்கெல்லாம் இருக்காங்க, வளைகுடா நாடுகளில் இருக்காங்க. துபாய், அபுதாபி, ஜோர்டான், கட்டாரு, ஓமன், பாகிஸ்தான், இங்கெல்லாம் சன்னி. ஈரானில் ஷியா. இந்தியாவில் பெரும்பகுதி, தமிழ்நாட்டில் பெரும்பகுதியானவர்கள் சன்னி. ஷியா கொஞ்சம் ஆங்காங்க இருக்காங்க. இது புரியாமல் தான் அண்ணன் திருமாவளவன் ஈரானுக்கு ஆதரவாக, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகன்னு. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகன்னு சொல்கிறீங்களே, இந்தியாவில் பெரும்பான்மையாக இருப்பது சன்னி முஸ்லீம்கள், வளைகுடா நாட்களில் இருப்பதெல்லாம் சன்னி முஸ்லீம்கள். ஈரான் என்ன பண்ணுது, இந்த சன்னி முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள், அதான் துபாய், அபுதாபி, ஜோர்டான், கட்டாரு, ஓமன், இங்கெல்லாம் குண்டு போடுது. அமெரிக்காவுடைய பாதுகாப்பு தளங்களில் மட்டும்தான் கொண்டு போடுறோன்னு சொல்லி போடுறாங்களே தவிர, சில சமயம் அதை தாண்டி வெளியே விழுது. ரெண்டாவது, ஒரு பில்டிங்கில் போட்டால் அந்த பில்டிங்கை வெடித்து சேதறும் போது யார் எங்கே போகிறான், பள்ளிக்கூடத்தில் வச்சு பள்ளிக்கூடம் இவங்களும் அடிக்கிறாங்க, அங்கேயும் அடிக்கிறாங்க. ஆக இப்போ நடப்பது போர் ஷியா முஸ்லீம் வர்சஸ் சன்னி முஸ்லீம், இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இந்தியா என்ன பண்ணுது, பிரதமர் மோடி ஈரானையும் நட்பில் வச்சுக்கிறாரு, அமெரிக்கா இஸ்ரேலையும் நட்பில் வச்சுக்கிறாரு, ரஷ்யாவையும் நட்பில் வச்சுருக்காரு. இங்கே என்ன வரலைன்னா ரஷ்யாவில் வாங்கிக்கிறாரு. இப்போ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா காலையில் நியூஸ் வந்திருக்கு, நம்ம மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேசி, அவர் ஈரானில் பேசி அந்த ஹார்முஸ் அந்த கணவாய் வழியாக கப்பல் விடமாட்டேன்னு சொல்லி ஈரான் பிளாக் பண்ணதில்ல, 2 கப்பல் இந்தியாவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு வர 2 கப்பலை அனுமதி கொடுத்துருக்காங்க. சீனாவுக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சீனா ஈரானில் நிறைய முதலீடு பண்ணியிருக்கு. ஈரானில் இந்தியா பல முறை உதவி இருக்குது. ஈரான் பல முறை காஷ்மீர் விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தும் கூட ஒரு ராஜதந்திரத்தில் இந்த மாதிரி சமயத்தில் நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கு. இதில் நம்ம முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, ஈரான்கிட்ட பேசியிருக்காரு, ஈரான்கிட்ட எதனா பேசியிருக்காரா, ஈரான்கிட்ட எதனா பேசியிருக்காரான்ற, ஈரான்கிட்ட பேசுவாரா இல்லை பஸ்ஸுக்குஸ்தான் போகிறான்னு தெரில. அவர்கிட்ட யாராவது சொல்லணும், வழியில் கடல்லாம் இருக்குதுங்க, பஸ்ஸு கடலில் போகாது, நம்ம பஸ்ஸெல்லாம் ரோட்லேயே போக மாட்டேங்குது, டயர் கழண்டு போயிடுது. ஒருவேளை கமலஹாசனை வச்சு மிரட்டியிருக்காரா, அந்த மாதிரி எதனா இருக்குமா? அதான் கமலஹாசன் ட்ரம்ப்புக்கு லெட்டர் எழுதியிருக்காருல, ட்ரம்ப் அப்படின்னு அடங்கிட்டு இருக்காராம். ஓ, அதனால தான் சார் கேட்குறேன். ஏன்னா கமலஹாசன் லெட்டரில் அவர் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்து இது என்னான்னு கொஞ்சம் இங்கிலீஷில் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட புரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க ஐயோ கமலஹாசன் சொன்னதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு தமிழ் தெரியாதுங்க அப்படின்னு அங்கே உள்ள அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள்லாம் சொல்லிட்டாங்களாம். அப்போ இது எந்த மொழியில் தான் எழுதியிருக்காரு, இவர் தமிழில் தான் எழுதியிருக்காரு. அப்போ ஏன் தமிழ்காரங்களாம் படிக்க முடியல அப்படின்னா, அப்படி தாங்க அது.
தமிழ் மொழியிலேயே கமலஹாசனுக்கு தனியாக மொழி வச்சிருக்காரு அவர். அது யாருக்கும் புரியாதுங்கன்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அதில் என்ன எழுதியிருக்காரோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காரு, நடுங்கிட்டு இருக்காருன்றது. ஈரானை பார்த்து கூட பயப்படல அவர், கமலஹாசனை பார்த்து பயப்படுறாருன்னு ஒரு தகவல் உண்டு. இப்போ இந்த சன்னி முஸ்லீமுக்கு எதுக்கு வரோன்னா, உசேன் முகைதீன் ஒரு அந்த தியோபந்துன்ற பிரிவு வந்து சிறுபான்மை. புரியுது. சன்னி, அதுக்கப்புறம் ஷியா, அதுக்கப்புறம் அகமதியா. நான் சொல்கிறது வந்து எண்ணிக்கை வகையில் இந்தியாவில், தமிழகத்தில் தியோபந்து வந்து சின்ன ஒரு சிறுபான்மை பிரிவு. அதில் அதை நீங்கள் சாதின்னு சொல்லலாம், ஒரு 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 பிரிவுன்னு சொல்லலாம், அது நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த இதை சேர்ந்த உசேன் முகைதீன்னு ஜவஹர்லாவுடைய நண்பரை வந்து அரசு தலைமை காஜியாக போட்டார். இந்த அரசு தலைமை காஜி தான் வந்து உங்களுக்கு இந்த பிறையை பார்த்துட்டு ரம்ஜான் எண்ணிக்கை, பக்ரீத் எண்ணிக்கைன்னெலாம் அந்த 2 நாள் 3 நாள் 3 நாள் சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரி சில சமயம் விடுமுறை வந்து கூட ஒரு நாள் முன்னாலேயோ பின்னாலேயோ மாறும். அரசு தலைமை காஜினா அவருக்கு எல்லா விதமான சலுகைகள், சம்பளம் அதெல்லாம் உண்டு. இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷமாக சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து தமிழ்நாட்டில் இந்த தலைமை காஜி இதே மாதிரி மத்திய அரசுக்கு சென்ட்ரலில் ஒரு காஜி ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க வந்து காசின்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூத்த மத குருன்ற மாதிரி. ஸ்டேட்டுக்கு மாநிலம் தனியாக, அந்தந்த மாநிலத்துக்கு. சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இது வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கிற சன்னி முஸ்லீம்கள் அவங்க இதுலேருந்து ஒருத்தர் தான் வந்து தலைமை காஜியாக நியமிப்பாங்க. ஏன்னா பெரும்பான்மையாக இருக்காங்க. இந்த தடவை ஜவஹர்லா சொல்கிறத கேட்டுக்கிட்டு பாவம் ஜவஹர்லா போய் சொல்லும்போது இவர் சன்னி முஸ்லீம்னு முதல்வர்கிட்ட சொல்லிட்டாரா, இல்லை முதல்வர் அதை சரியாக விசாரிக்காமல் விட்டாரா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஜவஹர்லாவை சந்தோஷப்படுத்தலான்னு நினச்சாரா, நமக்கு தெரியல. இந்த உசேன் முகைதீனை தியோபந்து பிரிவை சேர்ந்தவரை போட்டார். உடனே சன்னி முஸ்லீம்லாம் எப்போ நம்ம 1 மாதம் முன்னால் பேசியிருக்கோம், இங்கே ஒரு மீட்டிங் போட்டு எப்போ வந்து சிறுபான்மை பிரிவு அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இந்துக்களில் சாதி இருக்குது அடிச்சுக்கிறாங்கன்னு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் ஜாதிகள் இருக்குது. அவங்க வந்து கேத்தலிக்கு, ப்ராட்டஸ்டண்ட்டு, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்து அது மாதிரி இருக்குது. முஸ்லீம்லையும் போனால் இதே மாதிரி இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்குள்ள சண்டைகள்லாம் இருக்குது. அது என்ன, இந்துக்கள்னால் அதை வந்து பெருசு பண்ணி திமுக மாதிரி இவங்கெல்லாம் வந்து அதை கொஞ்சம் மூட்டி விடுவாங்க. அவங்கன்னா அது அப்படி ரொம்ப தெரியாமல் போயிடும். இப்போ இந்த விஷயத்தில் 1 மாதம் முன்னால் நம்ம பேசணும். சன்னி முஸ்லீம்கள்லாம் ஜமாத்தெல்லாம் கூடி, ஜமாத்துங்கிறது அவங்க ஒன்றா தொழுகை பண்ணுற இடம், வழிபாட்டு இடத்துக்கு பேர் ஜமாத். ஜமாத்துங்கிற வார்த்தை ஏன் வருதுன்னா, வெள்ளிக்கிழமை போய் தொழுகை பண்ணணும். உருது வார்த்தையில் ஜுமாத் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஸோ அப்போ ஜமாத்துங்கிறது என்ன, அதுலேருந்து வர வார்த்தை. வெள்ளிக்கிழமை போய் தொழுகை பண்ணுற இடத்துக்கு பேர் ஜமாத். அது ஒரு கிட்டத்தட்ட மசூதி, அது ஒரு வழிபாட்டு தலம். இவங்க அந்த அமைப்பினர் ஒன்றா சேர்ந்து இந்த தடவை திமுகவுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, இத்தனை வருஷமாக நம்மளால் வந்து ஸ்டேட் காஜியாக போட்டுட்டு தலைமை காஜியாக போட்டு இந்த தடவை ஒரு சின்ன பிரிவு, அவ்வளோண்டு பிரிவு யாரோ ஜவஹர்லா சொன்னார்னு கேட்டு போட்டாங்க. இது அவங்க ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துட்டாங்க. இது 1 மாதம் முன்னால் பேசணும். அதோடைய விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பினர் எங்கே போய் வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி. அப்போ என்ன ஆக போகுது, திமுக இத்தனை நாள் நம்பி இருந்த அந்த சிறுபான்மையினரில் குறிப்பாக இஸ்லாமியர் ஓட்டு, ஏன்னா அந்த இஸ்லாமியர் ஓட்டில் பெரும்பான்மை ஏறத்தாழ 80-90% வந்து அந்த சன்னி முஸ்லீம்கள். அவங்க எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வைங்க. திமுகவுக்கு ஓட்டு போடல, சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. இல்லை திமுகவுக்கு ஓட்டு போடலன்றதுனால வேறு அதிமுகவுக்கு போடலாம். சீமானை போய் சந்தித்திருப்பதனால் அவ்வளோ பேரும் வந்து சன்னி முஸ்லீம்களும் வந்து போட்டுருவாங்கன்னு இல்லைனா கூட ஒரு கணிசமானவர் வந்து போடலாம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரை வந்த கணிப்புகள், கருத்து கணிப்புகளில் சீமான் 10% வாங்குவார், 12% வாங்குவார், ஏதோ ஒரு 8லேருந்து 12 வாங்குவார், ஏதோ இது இன்னும் கூடும். ஏன்னா இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு என்பது பெரிதாக இல்லை.
எங்கேயோ ஆங்காங்கு 1-2 அப்படி இருக்கிறதானே தவிர ஒரு அமைப்பு ரீதியாக வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் ஆதரவுன்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் நடக்கலை. முதல் முறையாக நடந்திருக்கு இந்த தேர்தலுக்கு முன்னால். அதே மாதிரி அந்த உலேமா கவுன்சில் அதுவும் நடந்திருக்கு. அது உலேமான்றது அது வேற ஒரு பிரிவில் வரும். ஆக அதுவும் மதகுரு ஒரு இதில் இப்போ சொல்கிறது இல்லையா, இந்துக்கள் மத இப்போ நீங்கள் வந்து இந்துக்கள்லேயே எடுத்திங்கன்னா இப்போ திருவாவடுதுறை ஒரு ஆதீனம் இருக்குது, தர்மபுரியில் ஒரு ஆதீனம் இருக்குது, இந்த பக்கம் வேறு ஒரு ஆதீனம் இருக்குது. ஜிஆரில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரியில் ஒருத்தர் இருக்கார், சங்கராச்சாரியார்னு பார்த்தீங்கன்னா காஞ்சியில் ஒருத்தர் இருக்கார், சிங்கேரியில் ஒருத்தர் இருக்கார். ஆதீனத்திலேயே பல ஆதீனங்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஆதீனமோ 15 ஆதீனமோ இருக்காங்க. இப்படி எல்லாமே இந்துக்கள் தான். அதாவது ஒரு ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான பிரிவுகள், ஒன்று உலேமாக்கள், ஒன்று வந்து சன்னி, அதாவது சுன்னத் பிரிவினர். இவங்க வந்து நாம் தமிழர் ஆதரிக்கிறாங்க என்பது முதல் முறையாக நிகழ்வது. நாம் தமிழரை பொறுத்தவரை என்ன பெனிஃபிட்னா, இதுவரை இஸ்லாமியர்கள் ஓட்டு அந்த 8.5% ஏற்கனவே வாங்கினாங்க அப்படின்னா, இந்த 8.5%ல் 0.5% கூட வந்து முஸ்லீம் ஓட்டாக இருக்க வாய்ப்பில்லை. இதுக்கு முன்னால் அநேகமாக திமுகவுக்கு போயிருக்கும், 1-2 கொஞ்சம் வெளியில் போயிருக்கும். இப்போ இது எங்கேருந்து வருதுன்னா, திமுகவிலிருந்து தான் நகர்ந்து நாம் தமிழரை நோக்கி வருகிறது. இது வந்து ஏன் அதிமுகவுக்கு போகாதான்னு கேட்டால் கொஞ்சம் போகலாம். ஆனால் திமுகவுக்கு செல்றது தடைப்படும். ஆனால் திமுகவுக்கு போகிறது தடைப்படணும் போது எதிர்கட்சிகள் பலம் பெறுகின்றன. குறிப்பாக நாம் தமிழர் இதுவரை வந்து இஸ்லாமியர் ஓட்டே வாங்காதவர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரே கல்லில் 2 மாகாணம் சொல்லலாம் சார். ஏன்னா இப்போ இஸ்லாமியர் ஓட்ஸும் நம்ம பக்கம் வருது, திமுகவையும் ஆட்சி கட்டிலேருந்து அகற்ற. அதான் சொன்னேன், அங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, ரெண்டும் பெனிஃபிட்டு தானே. அங்கே மைனஸ்னாலே பெனிஃபிட்டு. நாம் தமிழர் கட்சி சப்போஸ் அவங்க எல்லாரும் போய் வந்து அதிமுகலையோ வேறு எங்கேயோ போய் அவங்க பாஜக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நாம் தமிழருக்கு அவங்க வந்ததற்கு ஒரு காரணமே, நான் ஒரு லாஜிக்காக என்னுடைய கணிப்பு என்னென்னா, அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்கிறதுனால, பாஜகவிலையும் இப்போ வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களாம் அந்த இன்னொரு அம்மா ஃபாத்திமாவா ஒரு அம்மா நார்த் சைட்லேயே நிறைய இருக்காங்க. இல்லை இருக்காங்க, அதெல்லாம் வராங்க, அவங்களுக்கு இருக்காங்க. பாஜகத்துலேயும் இஸ்லாமியர் இருக்காங்க. ஆனால் வந்து வாக்கு வங்கியில் பெருசாக இருக்காது. புரியுது. பாஜக பக்கம் அதிமுக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு முன்னால் எஸ்டிபிஐ வந்து முன்னால் அவங்க அதிமுக இருந்தது, இப்போ வந்து திமுக பக்கம் வந்துருச்சு. திமுக பக்கம் முஸ்லீம் லீகு, மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் இன்னொரு முஸ்லீம் கட்சி, அப்புறம் எஸ்டிபிஐ 3-4 இருக்குது. ஏதோ எல்லாத்துக்கும் 1-2 சீட்டு கொடுத்து உதயசூரியன் நிற்க சொல்கிறாங்க. உதயசூரியனில் ஆமாம், வைகோவே வந்து முந்தானத்து பேசினார், எங்களுக்கு என்று நாங்கள் தனி சின்னத்தில் தான் நிற்போம், உதயசூரியனெல்லாம் நிற்க வச்சா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னாரு. நேற்று என்ன ஒத்துக்கிட்டாரு, 4 சீட்டில் ஒரே ஒரு சீட்டு மட்டும் இவங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்குதோ அது அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் என்ன சின்னம் வரும்ன்றது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும். பம்பரம் வேணும்னு சொல்லி கேட்டால் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயமா இருக்குல்ல சார், 4 ஆண்டு காலம் திமுக செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் முன் வந்து முத்து கொடுத்தாரு திருமாவளவன் அவர்கள். ஆனால் அவரை விட தேமுதிக இப்போ சீட்டு நிறைய தரப்போகிறாங்கன்ற ஒரு செய்தி வெளியாகுது. ஆமாம், அப்படி தானே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. 2வது ராஜ்யசபாவுக்கு அந்த சுதீஷுக்கு கொடுத்து கையெழுத்து போட்டு அனுப்பிச்சா முடிஞ்சு போச்சே. கூடவே இருந்த திருமாவளவனுக்கு என்ன நடந்தது சார்? ஆனால் என்னதான் ஒரு மேலே கருத்தியல் ரீதியாக விமர்சனம் இருந்தாலும் பாவமாக இருக்குது சார் அவர்களை பார்க்க. இல்லைங்க, நான் பாவப்படலை. ஏன், என்ன சார்? நான் ஏன் பாவப்படலைன்னா, அவர் மீது உள்ள மரியாதை எனக்கு அப்படியே தான் இருக்குது. நான் வந்து இது வந்து ஏதோ திருமாவளவன் மீது ஏதோ வன்மமாக சொல்கிறேன்னு இல்லை. என்னுடைய மகன் திருமணத்துக்கு கூட அவர் சென்னையில் அவர் வந்திருந்தார். இப்போ எனக்கும் வந்து ஒரு நட்பு ரீதியில் வந்து நம்ம இருக்கோம். அது எதுக்காக சொல்கிறேன்னா, 5000 ரூபா கொடுக்கணுன்றதுக்காக தாட்கோ, அதாவது பட்டியல் சமூகத்திற்காக உள்ள அவங்களுடைய நிதி, மத்திய அரசு ஒதுக்கிய நிதி 12,700 கோடியை தூக்கி 6,500 கோடியை வந்து இந்த 5000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு சொல்லி பண்ணார்ல. அப்போ கேள்வி கேட்கணுமா வேணாமா? கேட்டிருக்கணும். வேங்கை வயல்லேருந்து ஆரம்பித்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆகாஷ் என்ற மானாமதுரையில் ஒரு பட்டியல் சமூகம் லாக்அப் டெத்து லாக்அப் டெத்து
இதுவரை தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 37 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. ஏதோ அதிமுக ஆட்சியிலே நடக்கவே இல்லைன்னு நம்ம சொல்லலை, எல்லா ஆட்சியிலையும் நடக்குது. ஆனால் 37 என்பது மிக மிக அதிகம். அதிமுகவில் நடந்த லாக்அப் டெத்தை வந்து பெருசாக அந்த இதில் வந்து அப்பா பையன் அந்த ஃபெலிக்ஸு அது அவ்வளோ பெருசாக்கி தமிழ்நாடு முழுக்க அவ்வளோ மீடியாலெல்லாம் வெளிச்சம் போட்டிங்களே. ஆகாஷ், அதுக்கப்புறம் வந்து அஜித் குமார் அந்த மடப்புறம் சிபிஐ விசாரணை வந்ததுக்கப்புறம் தான் அந்த நிகிதான்றதே வந்து பொய்யான ஒரு நகை வழக்கு. அதை பற்றி கூட நான் பேசியிருக்கேன். அது வந்து 230 கோடி ரூபா பணம் கொண்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு முக்கியமான மாண்பு, கீர்த்தி பெற்ற ஒரு மாண்பு கொண்டு வச்சார். அவருடைய நட்பு வலயத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி மூலமாக, நிகிதா இல்லை வேற ஒரு பெண்மணி, அப்படி வச்சார். அதை இந்த பையன் பார்த்துட்டு அதை பற்றி பேசுனா ஏதோ கொஞ்சம் எக்குத்தக்கா கேட்டுட்டான்றதுனால அவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்றதுனால அவனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படி, காவல்துறையில் தனிப்படை வந்து அன்அஃபிஷியலாக டாக்குமெண்ட்டில் இல்லாமல் அன்அஃபிஷியலாக லெட்டர் இஷ்யூ பண்ணாமல் தனிப்படை அமைச்சு அது பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பேசணும். அஜித் குமார், ஆகாஷ், இப்படி இது வந்து ஒரு பக்கம் வந்து. அதே மாதிரி இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அத்திக்கும்புன்னு ஒரு ஊரில் ஒரு பட்டியலினத்து இளைஞன் 24 வயசு நாக்கை வெட்டி துண்டு துண்டா உடம்புல ட்ரில்லிங் மிஷின் வச்சு அவனோட பிறப்புறுப்பை அறுத்து அங்கங்கே ஓட்டை போட்டு இப்படி பண்ணி ஆற்று பாலத்தில் வந்து அவன் புணத்தை போட்டு அது மேலே ஒரு களை தூக்கி வச்சிட்டாங்க. இது சம்மந்தப்பட்ட யாருன்னு பார்த்தா ஒரு அமைச்சருடைய ஆட்கள். அவர் பேரை சொன்னாலே இனிப்பாக இருக்கும், சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு இனிப்பாக இருக்கும், சாப்பிட்ற ஐட்டம் அப்படின்னு அவருடைய ஆட்கள் அப்படின்னு எல்லா வலைதளத்தில் வருது. திருச்சூலத்தில் ஒரு இரட்டை கொலை. அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளாத்தி இந்த கற்பழிப்புகள் எல்லாமே வந்து நான் சொல்கிறது என்னென்னா குற்றங்கள் அதிகமாக இருக்குண்ணா பொதுவான. அதில் குறிப்பாக பட்டியலினத்து மீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அது ஏன் பட்டியலினத்து மேலே அதிகமாக இருக்குன்னா சரி, அவங்க குற்றவாளி வந்து அந்த பக்கம் இருக்கிறவன் யாருன்னு பார்க்காம குத்தம் பண்ணுறான், அது பட்டியலினமாக இருந்தால் என்ன, எந்த ஜாதியாக இருந்தான்னு பார்த்து பண்ணுறான்னு சொல்லலாம். திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அரசு ஆட்சியில் இருக்கும் அரசு, நாங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தின் பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கிறீங்களே, சரி அவங்க சும்மா இருந்தாங்கன்னா அதை தட்டி கேட்க வேண்டிய உரிமை பொறுப்பு யாருக்கு இருக்குது? அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கு. எதிர்த்தாச்சு அறிக்கையாவது விடணும், கண்டனம் பண்ணணும். மற்றதுக்கெல்லாம் முதல்வரை போய் பார்க்குறீங்கள, சீட்டு வேணும்னு போய் பார்க்குறீங்கள, இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்து என்னங்க இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்டாக வந்து பட்டியலினத்துக்கு எதிரில் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து அவங்க பேரில் யார் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், திமுக நிர்வாகியோ எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும், கட்சி சார்பு இல்லாதவனாலும் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். யார் போய் பேசணும்? திருமாவளவன். போன மாதம் வந்து பெண்களுக்கு எதிராக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், பெண் என்பதால் எனக்கு அந்த வலி தெரிகிறதுன்னு பேசின பிரேமலதாவை கூப்பிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து 8 சீட்டு கொடுப்பாங்க போல இருக்கு. அண்ணன் திருமாவுக்கு போன தடவை வைகோவுக்கு வந்து 6 சீட்டு கொடுத்தாங்க 21, இந்த தடவை 4, அதுலேயும் 3 வந்து உதயசூரியனில் நிற்கிறோம். திருமாவளவனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே 6 இல்லை அதே மாதிரி 4? அந்த 6 நாளாச்சு. இந்த 6 அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க? 24 கட்சி கூட்டணி ஆயிடுச்சு, பெரிய கூட்டணி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சின்ன சின்ன கட்சிக்கெலாம் கொடுக்க வேண்டியிருக்கு. ரைட்டு, சின்ன சின்ன கட்சிக்கு நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்காக வந்து ஏற்கனவே உள்ள கட்சிகளை வந்து இப்போ திமுகவில் உள்ள பிரச்சனையாக தானே இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சீனியர்களை ஒதுக்கும்போது, சீனியர்லாம் எல்லாம் என்ன ஊழல்ன்றது அது தனி, சீனியர்லாம் 50 வருஷமாக இருக்கான் 40 வருஷமாக இருக்கானா அவனை ஒதுக்கிட்டு நீங்கள் வேறு யாருக்கோ இன்றைக்கி வந்தவனு கொடுக்கணும்னு சொல்லும்போது சீனியர்லாம் சும்மா இருக்க மாட்டான்ல. அப்போ 50 வருஷமாக நான் வந்து கலைஞர் கருணாநிதி காலத்துலேருந்து நான் வந்து வேலை செய்கிறேனே, எனக்கு திமுக பாடுபட்டுருக்கேனே, இந்த மாவட்டத்தில் நான் தானே கட்சியை வளர்த்தேன்,
இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து சீட்டு வேணுன்றதுக்காக வந்து பட்டியலினத்துக்கு எதிராக எது நடந்தாலும் பொறுத்து கொள்கிறார் என்றால் அவரை பட்டியலினத்திற்கான ஒரு பாதுகாவலர் என்று மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போ அதனால தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களே வந்து ஒரு பக்கம் நாம் தமிழர் பக்கம் போயிடுறாங்க. சில பேர் தாவேகா பக்கமும் போகலாம் அவருடைய ரசிகர் என்ற முறையில். ஆக மொத்தம் இவரை விட்டு போயிடுறாங்க வெளியில். இதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமை. அந்த மாதிரி வரும்பொழுது இப்பொழுது இந்த சிறுபான்மையினர்கள் இப்போ கிறிஸ்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் கூட பேசினார். என் மனைவி ஒரு கிறிஸ்தவர், அதனால் நானும் கிறிஸ்தவர். பப்ளிக்கில் பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க. திருமாவளவன் அவர்களே அவருடைய சகோதரி அவர்களுடைய இறந்து போன போது கிறிஸ்தவ முறைப்படி அதுக்கான அந்த இதெல்லாம் ஈமச்சடங்கள். ஆனால் தேர்தலில் வந்து மனு கொடுக்கும்போது இந்து, ஏன்னா அப்போ தான் வந்து ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியும். மதமாற்றம் நீங்கள் நடந்து விட்டால். ஆனால் அவர் ஏற்றுக்கிட்ட மனம் வந்து பௌத்தம் இல்லை சார். கரெக்டுங்க. குழம்புது. நீங்கள் எழுதி கொடுக்கும்போது இந்துன்றீங்க, இந்த பக்கம் பேசும்போது பௌத்த மதன்றீங்க, அந்த பக்கம் சகோதரி வந்து கேட்டால் அப்புறம் என்ன சொல்லுவார்? சகோதரி கிறிஸ்துவ மதம், நான் வந்து அந்த இது இல்லைன்னாரு. சகோதரி இந்த மாதிரி அதாவது குழப்பங்கள் இருக்குது, கேள்விகள் இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ரீதியான ஒரு விஷயம் மதம்ங்கிறது. அவர் எந்த மதத்தில் இருந்தான்னு. ஆனால் அதுவே வந்து சட்டவிரோதமாக தேர்தலில் வந்து நம்ம வந்து தனித்தொகுதி நிற்கணுன்றதுக்காக ஒருத்தர் வந்து மாற்றி சொல்கிறாருன்னா அது தவறு. அதை தவிர தனியாக வந்து அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது அவருடைய சுய விருப்பம், உரிமை, அதெல்லாம் ரைட்டு. அது கூட வந்து ஒரு பக்கம் புறந்தள்ளிட்டு போயிடலாம். பட்டியல் சமூகத்தினுடைய பாதுகாப்பை வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்கல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ சீட்டுக்காக நீங்கள் என்ன வேணால் செய்வீங்களா? அப்படி தான் தெரியுது ஏற்கனவே. இப்போ இன்னும் பாருங்கள், வைகோவுக்கு 6லேருந்து 4 வந்தால் மாதிரி இவர் ஏற்கனவே 6 ஜெயிச்சார். போன தடவை 4 ஜெயிச்சார். அதாவது 6ல் 4 ஜெயிச்சார். இப்போ என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஜெயிச்ச 4 கொடுக்குறான்னு வாங்க. இப்போ எங்கே போவார் இவர்? அந்த பக்கம் போக முடியாது, அங்கே பாஜக இருக்குது. ஆமாம், பாஜக இருக்குது, போக முடியாதுன்னா போகக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. இவர் போக மாட்டான்னு சொல்லுவார். அப்படி தான் இப்போ சொல்லுவார். அதுதான் சார் சொல்லுவார். நேரத்தில் என்ன பண்ணார்? மங்களூரில் முதல்ல எம்எல்ஏ ஆனது எப்போ ஆனார்? பாஜக கூட்டணி. திமுக பாஜக ஒன்றா கூட்டணியில் இருந்தபோது பாஜக கூட்டணியில் போய் பாஜக வேட்பாளர்களுக்காக வந்து பிரச்சாரம் கூட பண்ணார்ல. அப்போ வந்து பாஜக மதசார்பு உள்ள கட்சி இல்லைன்னு வந்து கருணாநிதின்னு சொன்னார். கூடவே இவரும் பேசினார்ல, அவருக்கு டப்பிங் வாய்ஸ் இவர் கூட பேசினார்ல. இந்த இதிலெல்லாம் இந்த அந்த காலத்தில் நம்ம சொல்லுறது டிஎம் சௌந்தரராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியெல்லாம் பாடுறாங்கன்னா நடுவில் வந்து சில பேர் இந்த கோரஸ் பாடுவாங்க, இந்த 2 வரி கோரஸ். அது மாதிரி கலைஞர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கோரஸ் பாடினார்ல. இப்போ பாஜக பக்கம் போனோன்னா அங்கே வந்து ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லு இல்லை, இங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ திமுக இப்போ தாவேகா போனோம், தாவேகாவோட கூட்டணின்னா தாவேகாவே அது எங்கே போகுது, என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு குழப்பத்தில் இருக்குது. அப்போ வேறு வழி இல்லாமல், இதுதான் திமுகவுடைய சாமர்த்தியம். வாழவும் விட மாட்டான், சாகவும் விட மாட்டான். நல்லா கார்னர் பண்ணிவிடுவான். ஒரு வாரம் அந்த பக்கம் இந்த பக்கம் நகர விடாமல். வைகோ அப்படி தான் சிக்கினார், இவரும் அதே மாதிரி தான் சிக்க போகிறாரு. இவர் சிக்கினதுனால என்ன ஒரு இதுனா, வைகோன்னா சரி அது கட்சி ரீதியாக ஏதோ ஒரு கட்சி அதையும் மல்லை சத்தியா கொஞ்சம் பிரிச்சுட்டாரு. அவரும் திமுகவில் தான் கூட்டணி. அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? ஏங்க முன்னால் நீங்கள் வந்து முழுசாக இருக்கும்போது நாங்கள் வந்து 6 கொடுத்தோம், இப்போ மல்லை சத்தியா பிரிச்சுட்டு போயிட்டார், உங்களுக்கு எதுக்கு 6? 4 நீங்கள் வச்சுங்க, நீங்கள் 4 வச்சுங்க, அவருக்கு 2 நாள் இந்த கணக்கு. இப்போ விசிகாவில் என்ன பேசுவாங்க? நிறைய பேர் வந்து நாம் தமிழருக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்து இதுக்கு இவர் தாவேக்காவுக்கு போகிறாங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ சீட்டு? இப்போ இந்த சீட்டுக்கு பயந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இழைக்கப்படும், அதாவது புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சுருவோம்.
இதுக்கு முன்னால் இருந்த அதிமுக ஆட்சியை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது இந்த முறை வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 63% என்னமோ அதிகமாக இருக்குது. பெண் குழந்தைகளுக்கு, சிறுமிகள், போக்சோ 190% அதிகமாக இருக்குது திமுக ஆட்சியில். இந்த ஆட்சியில் 2021-26 190% கிட்டத்தட்ட 3 மடங்காயிருக்கு. பேசினாரா? இதை யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகளில் வந்து எதிர்கட்சிகள் பேசுகிறார்கள். எடப்பாடி பேசுகிறார், சீமான் பேசுகிறார், அண்ணாமலை, விஜய் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணியில் இருப்பதனால பெண்களுடைய பாதுகாப்பு வந்து திருமாவளவனுக்கு பொறுப்பே இல்லையா? அது பட்டியல் சமூகத்துக்கும் இருக்குது. பட்டியல் சமூகம்னா பட்டியல் சமூகத்தில் மட்டும்தானா? தமிழ்நாட்டில் மற்ற பெண்களுக்கெல்லாம் வந்து திருமாவளவன் வந்து இப்போது சாதி கட்சி அப்படின்னு சொல்லலையே. விடுதலை சிறுத்தைகளில் வந்து ஆளூர் ஷானவாஸ் இருக்கார். இன்னும் அதாவது பட்டியல் சமூகத்தில் இல்லாதவர்கள் கூட இருக்கிறார்களே. அப்போ நீங்கள் பொதுவான அரசியல் கட்சியாக வெளியில் வந்து காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு சமுதாயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் வந்து நடமாட முடியல. ஏன்னா 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில் வந்து பாலியல் வன்முறைங்க. 2 வயசு குழந்தை பாலியல் வன்முறை, 7 வயது சிறுமி ஒரு இடத்துல பாலியல் வன்முறை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 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 வாரத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஒரு 5, 7, 8ன்னு வந்து பாலியல். அதுலேயும் வந்து சிறுமிகள். சரி, சிறுமிகளை மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூதாட்டிகள் பண்ணுறாங்க. வீட்டில் உள்ள 70 வயது கணவரை வந்து கொலை பண்ணிவிட்டு 60 வயது மூதாட்டியை, அப்புறம் வந்து 80 வயது மூதாட்டியை வந்து அந்த கொங்கு பகுதியில் காட்டில் பழம் பறிக்க போனவங்க. இதில் கணிசமானவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தினர். நம்ம வந்து திருமாவளவன் வந்து பட்டியல் சமூகத்துக்கே பாதுகாப்பாக அவர் பேசவில்லை என்போது பெண்கள்னு பொதுவாக எங்கேருந்து பேசுவார் அவர்? இந்த சீட்டு இப்போ 4 தான் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறமாவது பேசுவாரா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? பேச மாட்டார். சீட்டு வந்தால் போதுமா ஜெயிக்கிறதுக்கு? கூட வர வேண்டியதும் வரணும்ல. அது கொடுக்காம விட்டாங்கன்னா சீப்பு கொடுத்தாலே சில்லறை கொடுத்தாலான்னு ஒரு படத்தில் கேட்பாங்க. அந்த மாதிரி சீட்டு கொடுத்தா போதுமா, நோட்டு கொடுக்க வேணாமா, செலவு பண்ண வேணாமா? தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளருக்கு 40 லட்சம் தான் போட்டிருக்காங்க. 40 லட்சத்துக்குள்ளே செலவு பண்ணி முடிஞ்சிருமா? எந்த காலத்தில் நடக்கும்? செலவு பண்ணால் முதல்ல 10மா? அதான் 40 லட்ச ரூபா 10மா? ஒரு தொகுதிக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க? ஒரு தொகுதியில் எவ்வளோ கோடி செலவாகுதுன்றது ஒரு கணக்கு நம்மளும் ஒரு பொதுமக்களாக மீடியாவாக நம்ம பார்க்கும்போது தெரியலையா? மினிமம் 30 கோடி இல்லாமல் ஒன்றும் பண்ணணும். 20-30 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையம் ஃபிக்ஸ் பண்ணது 40 லட்சம். அது என்ன கணக்கு அவங்க சொல்கிறாங்க? அதாவது அந்த தேர்தல் வேட்பாளர். அப்போ என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, மிச்சம்லாம் எங்கள் கட்சி செலவு பண்ணுதுங்க. இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லுறது வந்து வேட்பாளர் 40 லட்சம் செலவு பண்ணால் அவர் 39 லட்சத்துக்கு காமிப்பார். இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாத வந்து ஒரு கட்சின்னா நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அவங்களுக்கு வந்து எங்கேருந்தோ வந்து 1000 கோடிகளில் லட்சம் கோடிகளில் பணம் வரல. அதை எப்படி வந்து கருப்பை வெள்ளையாக்குறதுன்றது கவலையெல்லாம் இல்லை. வேட்பாளரை நம்பி, சித்தாந்தத்தை நம்பி, கொள்கை கோட்பாட்டை நம்பி நிற்கிறாங்க. வேட்பாளரை கூட வந்து பிரபலமாகாத வேட்பாளர்கள் தான். ஏதோ கொஞ்சம் பேர் தான் வந்து அதில் வெளியில் தெரிஞ்ச வேட்பாளர். பாக்கி பேர்லாம் அந்தந்த தொகுதியில் புது வேட்பாளர்கள் இல்லை, அந்த தொகுதியாக சேர்ந்தவங்களாகவே இருந்தால் கூட பெரிய பிரபலம் ஆகாத நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த அமைப்பு, அந்த சித்தாந்தம், அந்த கோட்பாட்டை ஒட்டி நிற்பவர்கள். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அந்த வகையில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நாம் தமிழருக்கு வந்து இந்த முறை அதாவது வாய்ப்புகள் வந்து தேர்தல் நெருங்க அவர்களுடைய வாய்ப்புகள் அதிகமாக தெரியும். அதனால் வந்து அது வாக்கு வங்கியில் எவ்வளவு சதவீதம் வரும்? இதுவரை வந்து 8.5% வந்ததுன்னா இந்த தடவை வந்து திமுக மீது அதிருப்தி இருக்குது. திராவிட கட்சிகள் வேண்டாம் என்று நினைப்பவர்கள், விஜய் கட்சியை பார்த்து
அலறி மயக்கம் போட்டு விழுபவர்கள் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து இதெல்லாம் தாண்டி இதுவரை சிறுபான்மையினர்னா திமுக கூட்டணி தான் போவாங்கன்றதுல இல்லாமல் இஸ்லாமியர்கள் வந்து நாம் தமிழருக்கு வருவாங்க அப்படிங்கிறது நடக்காத யாரும் எதிர்பாராத ஒரு விஷயம். அது நடந்திருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எவ்வளோ தூரம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது தேர்தல் இன்னும் நெருங்க போக தெரியும். சார், பல்வேறு கேள்விக்கு தெளிவாக முடிச்சுக்க நேரத்தை நன்றி, வணக்கம்.